35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. அம்மா உணவகத்தில் தரமான உணவு வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்கணும்னு சென்னை மாநகராட்சிக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன் வணக்கம். இந்த கடிதம் வாயிலா என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கு? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறப்பித்த உத்தரவுகள்ல கொண்டு வந்த திட்டங்கள்ல முக்கிய திட்டமாக அம்மா உணவகங்கள் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தை காட்டிலும் அம்மா உணவகங்களை மேம்படுத்துவது தொடர்பாக முதல்வர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். சீரமைக்க பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என முதல்வர் பிறப்பித்த உத்தரவை பின்பற்றி தரமான உணவு வழங்குமாறு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு நகராட்சி நிர்வாகத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. குறிப்பாக சமீப காலங்கள்ல அம்மா உணவகங்கள்ல உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், எனவே முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில அனைத்து அம்மா உணவுகளும் தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும், சமையல் உபகரண பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும், சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவுக்கு ஏற்ப அம்மா உணவுகளுக்கு தேவைப்படும் அனைத்து தேவையான உட்கட்டமைப்புகளையும் சீரமைப்பதற்கு பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ள முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதாகவும் அது உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அம்மா உணவகத்தில் தரமான உணவு வழங்க வேண்டி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்டோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.